அனைவருக்கும் இனிய வணக்கம். திருவண்ணாமலை நீர் மருத்துவம் ஞானலட்சுமி குடில் மன்சூராபாத் கிராமம் ஞானசேகரன் தவயோகி ஆழ்வார் சித்தர் சித்தயோகினி பீடம் இம்மையத்தில் இருந்து உண்ணாக்கலையின் அவசியத்தை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கிய பங்களிப்பு. வைணவம் என்று சொல்லப்படுகின்ற இந்த வைணவ சித்தாந்தத்திலே 12 ஆழ்வார்களும் ஆழ்வார்களுக்கெல்லாம் ஆழ்வானாக விளங்கிய ராமானுஜ எம்பெருமனாரும் 1000 வருடங்களுக்கு முன்னதாகவே வாழ்ந்து அவர் எப்படி பாப்புலர் ஆனார் என்ற உன்னத ரகசியத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் உள்ளவர்களும், அதே போல சைவம் என்று சொல்லப்படுகின்ற சைனவம் என்று சொல்லப்படுகின்ற அதில் 64 நாயன்மார்கள் எவ்வாறு அவர்கள் பாப்புலர் ஆனார்கள் என்ற ரகசியத்தை தெரிந்து கொள்ள விரும்பக்கூடியவர்களும், மற்றும் சித்தர்கள் என்றால் சிவன் போக்கு என்று அருமையாக சொல்லப்படுகின்ற வாக்கிற்கு இணங்க, அதன் பிறகு யோகிகள், அதன் பிறகு தவசிகள், அதன் பிறகு சித்த யோகினி என்று சொல்லப்படுகின்ற பெண்களும் தான். இப்படி பட்டவர்கள் எல்லாம் இந்த உலகில் எப்படி பாப்புலர் ஆனார்கள், அவர்கள் மட்டும் எப்படி இந்த உலகிற்கு உண்மையான விஷயங்களை, அறிவாற்றல் சம்பந்தப்பட்ட தெய்வீக அம்சமான நிலைகளை இந்த உலகிற்கு எவ்வாறு கொடுத்தார்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டும், ஆராய வேண்டும். அப்படி எப்படி அந்த ரகசியத்தை அவர்கள் அறிந்து கொண்டார்கள் என்றால், இந்த உலகில் ஒன்று உள்ளது, அதுதான் மின்காந்த அலை, வான்காந்த அலை, காமா கதிர், காஸ்மிக் கதிர் என்று சொல்லப்படுகின்ற அந்த உயர்ந்த கதிரை அவர்கள் உபயோகித்து இப்படிப்பட்ட மாபெரும் ஆற்றல் சக்தியை அவர்கள் உட்கொண்டு இந்த உலகிற்கு அரிய பெரிய விஷயங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இது அனைவருக்கும் தெரிந்த சான்று. நாம் மூத்தோர்கள், முன்னோர்கள், முதியோர்கள் இவர்கள் ஆவார்கள். ஆகையினாலே நாம் அனைவரும் சிந்தித்து செயல்பட வேண்டும். இந்த உண்ணாக்கலையை அவசியம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காஸ்மிக் கதிரானது எங்கிருந்து நமக்கு கிடைக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகமே ஓர் பேரண்டம். அந்த பேரண்டம் என்று சொல்லப்படுகின்ற அந்த அண்டத்திற்கு மேலாக கரு அண்டம் என்று சொல்லப்படுகின்ற கரு அண்டமானது இருக்கிறது. அது கரு அண்டத்திற்கு மேலாக பால்வெளி என்று சொல்லப்படுகின்ற பால்வெளி அண்டம், அதாவது ஜோதி கதிர், அதாவது ஒளி கதிர் என்று சொல்லப்படுகின்ற அந்த கதிரில் இருந்துதான் இந்த காமா கதிர் கிரேஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த கதிரானது உலகம் முழுவதும் நம்மளை இழக்கி கொண்டிருக்கிறது. அது எவ்வாறு இழக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வமுள்ளவர்கள் அடியனுடைய நம்பர் 96 26 03 40 55 நம்பரிலே தொடர்பு கொண்டு மகிழ்ந்து இப்படிப்பட்ட அரிய பெரிய விஷயத்தை தெரிந்து என்றும் நிலைத்து வாழ, ஆரோக்கியமாக, உடலிலே எந்த விதமான நோய்களும் இல்லாமல் எப்பொழுதும் சந்தோஷமாக, இளமையாக, முதிர்ச்சி என்பதே இல்லாமல் இளமை உணர்வோடு வாழக்கூடிய மாபெரும் ஆற்றல் தகுதியை இந்த புத்தகத்திலே அருமையாக நம் வெங்கடேசன் ஐயா அவர்கள் இந்த புத்தகத்தினுடைய உரை வடிவமாக நமக்கு அருளியிருக்கிறார். இதைதான் இன்று நம்முடைய குருநாதர் ஈனையாவும் பரப்பிக்கொண்டு வருகின்றார். அடியேனும் அதுதான் செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த உலக மக்கள் பயன்பெற வேண்டும், அனைவரும் அந்த காமாகதிர் கிரேஸிலே வாழ வேண்டும். அப்படி அந்த பக்குவத்தை பெற வேண்டுமானால் உண்மையில் உண்ணாக்கலை அவசியம். தன் உடலை அகத்தூய்மை புறத்தூய்மை என்று சொல்லப்படுகின்ற இந்த உடலை தூய்மை செய்து கொண்டு இப்படிப்பட்ட கலையை கற்று யோக நிலையிலே நாம் பயின்றோமானால் அனைத்தும் நமக்கு சித்தியாகும் என்று கூறி அடைய நேரத்திலே விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.